எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இந்த காணொளியோட 7th சோசியல் சயின்ஸ் முடிவடைகிறது. இதற்கு உண்டான இந்த காணொளி தனியாக அப்லோட் செய்யப்படும். இந்த 7th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான 8 டெஸ்ட்டும் ஒரே காணொளியாக உங்களுக்கு தொகுத்து வழங்கப்படும். அதாவது தொகுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த காணொளியை பாருங்கள். 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், அதே மாதிரி எம்ஹெச்சி ஆல் எக்ஸாம்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, குரூப் டி உள்பட அனைத்து தேர்வுகளுக்கும், அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம், ஜென்ரல் ஸ்டடீஸ் வரக்கூடிய பேங்கிங் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ முதல் கேள்வி, பின்வருவனவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? ஆப்ஷன் பி, ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை. இரண்டாவது கேள்வி, பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை? அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றது? பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றது? இதுக்கு சரியான விடை மேலே உள்ள அனைத்தும். அதாவது பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர், பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள், மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை. அடுத்து, வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவறவிடுவது ஏன்? வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவறவிடுவது ஏன்? மேலே உள்ள அனைத்தும். அதாவது பள்ளி கல்வி கட்டண உயர்வு காரணமாக, அதே மாதிரி பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது, குழந்தை திருமணம் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து, இந்தியாவில் பெண்கள் கல்வியை செயல்வடிவாக்கிய ஜோதிராவ் புலே தனது மனைவி சாவித்ரிபாய் புலேவுடன் 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைய காரணமாக அமையாதது எது? பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைய காரணமாக அமையாதது எது? காலம் தாழ்த்திய திருமணம். அடுத்து, இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். தற்போது இவங்க நிதி அமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்து, டேஸ் என்பது பெண்களை வலிமையாக்குவது மட்டுமன்று, பெண்ணியம்.
கல்வி பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது. சாவித்திரிபாய் புலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். அடுத்து, நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு பெண்கள் மேம்பாடு மற்றும் பாலின சமத்துவம் ஆகியன அவசிய காரணிகள் ஆகும். அடுத்து, உலகின் மொத்த மக்கள் தொகையில் டேஸ் பெண்கள் பகிர்ந்து கொண்டுள்ளனர் 50%. இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? பாத்திமா பிவி. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார்? பச்சேந்திரி பால். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? பொருட்களின் தொகுதி எண். உற்பத்தியாளரின் முடிவிலிருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. அதுக்கு நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். அடுத்து, நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். பொருட்கள் வாங்குவதில் முடிவு. அடுத்து, தேசிய, மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது 3 அடுக்கு அமைப்பு. தரம் குறைவான பிற வெளிப்புற பொருள்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது, அதுதான் கலப்படம். முற்றிலும் கட்டுப்பாடு எதுவுமற்ற சந்தை, கட்டுப்பாடற்ற சந்தை. கடன்முறை இல்லாத சந்தை, உடனடி சந்தை. பொருள்களின் விலையானது தேவையை பொறுத்து அமையும், மிக குறுகிய கால சந்தை. எது நுகர்வோரின் அடிப்படை உரிமைகளில் இல்லாதது? சமத்துவ உரிமை. சாலை பாதுகாப்பு என்பது இவர்களுக்கானது. சாலையை பயன்படுத்துவோர் அனைவருக்கும். சாலை விபத்து ஒரு நாட்டின் மேற்கூறிய அனைத்தும், அதாவது முன்னேற்றத்தை, வாழ்வை, பொருளாதாரத்தை. அனுமதி என்பது இயக்குவதற்கு அனுமதி. ரக்ஷா பாதுகாப்பு, கார் இயக்குபவர்கள். இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் 1989. மருத்துவ உதவியின் அவசர தேவைக்கு 108. மன்னிக்கவும், அவசர தேவை, இது ஆம்புலன்ஸுக்கு. அவசர தேவைக்கு
112. உலகிலேயே அதிகமான சாலை விபத்துகள் இந்தியாவில்தான் ஏற்படுகின்றன. வாகன இயக்குனர் ஒருவர் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு தேவையான பயிற்சியும் தேர்ச்சியும் பெற்றிருக்க வேண்டும். இந்திய சட்டப்படி ஒரு வாகன ஓட்டுநர் உரிமம் பெறும் வயது 18. வரிகள் என்பவை கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது சிக்கன விதி. வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி தேய்வு வீத வரி. வருமான வரி என்பது நேர்முக வரி. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது சேவை வரி. வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியையே டேஸ் என்னும் சொல்லால் குறிக்கிறோம். வரி விதிப்பு. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி. டேஸ் வரி என்பது அன்பளிப்பின் மதிப்பை பொறுத்து அன்பளிப்பு பெறுபவர் அரசுக்கு செலுத்துவதாகும். அன்பளிப்பு வரி. டேஸ் வரி சுமையை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. நேர்முக வரி சுமையை வரி செலுத்துவோர் மாற்ற முடியாது. அரசுக்கு செலுத்தப்படும் வரி பணத்திலிருந்து அதிக தொகை டேஸுக்காக செலவிடப்படுகிறது. கல்விக்காக. முன்னோர்கள் சொத்துகளின் மீது விதிக்கப்படும் வரி சொத்து வரி. ஒரு வரி ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசத்துடன் உள்ள வரி சரக்கு மற்றும் சேவை வரி, அதான் ஜிஎஸ்டி. கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.